சொல்லுங்க, கொள்கை வாரிசா நம்ம? A few moments later. நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய டிசி பெரியப்பாளுடைய மகன், அன்பு மகன் சுஜன் அவர்களும், மதிப்பிற்குரிய அண்ணன் நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலியினருடைய அன்பு மகன் ஆதவன் அவர்களும், இந்த இரண்டு சகோதரர்களும் 3 மணி நேரமா உட்கார்ந்துருக்காங்க. சொல்லுங்க, கொள்கை வாரிசா நம்ம? அடுத்ததாக நமது கும்பகோணம் மாநகரத்தினுடைய துணை மேயர் அவர்களுடைய மகள். என் பேச்சை கேட்கும் போது நடுவில் என் பேரை சொல்லுவேன். கேட்டிருக்க எல்லாருக்குமே என் பேரு தெரிய வரும்னு நான் நம்புறேன். இங்க இந்த போட்டோல இருக்கவர் தான் என் தாத்தா பத்மநாபன், வட்ட செயலாளர். என் தந்தை மாநகர செயலாளர், துணை மேயர் சூப்பா தமிழழகன். என் பாட்டி முன்னாள் நகரமன்ற தலைவர் மதுரம் பத்மநாபன். வாரிசு அரசியலான்னு கேட்டா ஆமா, வாரிசு அரசியல். அவரே சொல்றாரா? வெரி குட், வெரி குட், பிரில்லியன்ட். இது எல்லாத்துக்கும் மேல திமுரா தௌலத்தா சொல்றேன். நோ உதயனா தம்பி நானா, ஏன் முன்னால அப்பெல்லாம் பேசாதனா நீ? சுதாகரன் தெரியுமா? தெரியும். அவர் தம்பி நான். சரி கிளம்பு. 6 மாசத்துல ஜனவரியில வை ஒரு மேயராவது நீங்க வந்தீங்கன்னா அவர் மீசை எடுக்கட்டும், மொட்டையை வச்சுக்கிட்டோம், ஆனா டிவிக்கே தான் வரும். கேட்டானா மறுபடியும் எலெக்ஷன் வைப்போம். வச்சா இதை விட அதிகமா ஓட்டு வாங்குவோம். இனிமே திமுக வர முடியாது, அது ஒண்ணா நிச்சயம். கோவம் வந்துருச்சு, பட்டன் சவால் விட்ட. நீ சவால் விடாம இருந்தாலும் அவ காலில் கையில் விழுந்து சம்மத்து வாங்கிக்கலாம். இப்ப நீ சவால் விட்டு சங்கடத்துல மாட்டிட்டியா மாப்ள? எப்படியோ தெரியல, வந்தான். எப்படி வந்தானே தெரியல. நாம அதிமுக பிஜேபி காரன மோதிக்கிட்டு இருந்தோம், அவன் நம்மள திட்டிட்டு இருந்தான். இந்த நாயை நம்ம கணக்கே தெரியல. கொலைக்கிற நாய் என்னைக்குமே கடிக்காது, கொலைச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அண்ணே உடனே தானே ஊர் தாலியார் தானே, அயோக்கியத்தனம் பண்ணவன், கொலகார லிஸ்ட்ல பேர் இருக்கிறவன் அவனா விட்டான். அது அத்தனை பேரும் இந்த கட்சியில தான் இருக்கான், திமுக தான். இதுல யாரும் கிடையாது. இந்த அவமானம் உனக்கு தேவையா? குடும்ப கட்சி, வாரிசு கட்சி. ஆமா, இந்தோ அடுத்து என் கலைஞரோட என் தாத்தா நின்னாரு, தலைவரோட என் அப்பா நின்னாரு. இன்னைக்கு உதயண்ணாவோட நின்னு போராட என் குடும்பத்துல இருந்து நான் வந்திருக்கேன், என் தங்கச்சி வந்திருக்கான், என் தம்பி வந்திருக்கான். இது மாதிரி எல்லாரும் வருவோம். மாமா என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. மந்திரி சொல்றார், திமுக காரெல்லாம் ஃபியூஸ்ல புடிங்கி விட்டான். அப்ப உங்ககிட்ட இருக்கிற போலீஸ் நான் புடிங்கினா இருக்குது. ஆட உங்க கூர்க்காவுக்கு போறந்தவன சொல்லுவியா? உன்னை எல்லாம் நிக்க வச்சு அடி கூடாது, குனிய வச்சு அடி. குனிடா. இனிமே சொல்லுவியா? 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 கோட்டு சுட்டோட வா, அதுவும் இஷ்டம். நீ கோட்டு போட்டுனா வா, இல்ல கோமணம் கட்டிக்கிட்டு வா, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா கோமணம் கட்டினவங்களா இனிமேல் ஆட்சிக்கு வந்தாலும் வருவாங்க. அதுக்கும் போடுவதற்கு இந்த நாட்டில் ஒரு கூட்டம் இருக்கும். எடுத்து விட்டேன்னு வச்சுக்க, மொட்டை மண்டை பொழந்துரும். நாங்கள் நினைத்திருந்தோமையானால் இந்த ஆட்சியை அமையாமல் செய்திருக்க எங்களால் முடிந்திருக்கும். என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வழிய விட மாட்டேங்கிறானையா. இன்னைக்கு வரலாற்றில் எப்போதும் இல்லாத அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மிக மிக பலவீனமாக இருக்கிறது. அரசியல் அனாதை திமுக இன்னைக்கு. ஆனா என்ன தெரியுமா, இந்த தமிழ்நாட்டு மக்கள்லாம் விஜய் வந்திருந்தா இதை கீழ்த்திருப்பார், அதை கொடுத்திருப்பார். 6 சிலிண்டர் கொடுக்குறேன்னார், 57 ரூபாய் ஏறி போச்சு. வந்து உட்கார்ந்து 57 ரூபாய் ஏறி போச்சு. 6 சிலிண்டர் கொடுக்க போறார், நீங்க எல்லாம் வாங்கிக்க போறீங்க. கேட்காமலே 8000 ரூபாய் போட்ட தலைவன் தளபதி மு.க. ஸ்டாலின் என்பதை அப்பதான்டா உணர்வீங்க. ஒரு 3 நாளிலே ஏற்பட்ட பிரச்சாரத்தில் மயங்கி மனதை பறிகொடுத்து மக்கள் மாறி வாக்களித்தார்கள். நோ ப்ராப்ளம். 3 நாட்களிலே அந்த ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம் இதன் மூலமாக மனமாற்றம் பெற்றவர்கள் குறிப்பாக இந்த சென்னை மாநகரத்தில் 35 நாட்களாக தூக்கமின்றி தவிக்கிறார்கள். இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? இங்கே அருமை சகோதரி ஒரு வீட்டை குறிப்பிட்டு சொன்னார். பெரிய வீட்டை கட்டி கொடுத்தார் திமுக, இதெல்லாம் செய்து கொடுத்தது என்று. நாம் கட்டி கொடுத்த வீட்டிலே இருக்க முடியாமல் ரோட்டிலே வந்து காத்துக்காக நிற்கிற பொதுமக்கள். சொல்லும் போது கூட எனக்கு டவுட்டே வரல. ஆனா சமாளிக்கிற நீ ஒன்னு கேவலமா பண்ண பத்தியா, அங்கதான கன்ஃபார்ம் பண்ண நீ தான் பண்றன்னு. ஆட்சியில் இருக்கிறவர்கள்
அவர்களை கேட்டால் இன்றைக்கு திமுக ஆட்சியில் இப்படி நடந்திருந்தால் சேகர்பாபு விட்டிருப்பாரா? ஒரே நாளில் 1 மணி நேரத்தில் அந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கும். புடுங்கிருப்பாரு அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. வாய் என்ன வாயை வச்சுக்கிட்டு இது பேசுது. கடந்த 1 வார காலமாக வெயில் கொளுத்தி கொண்டிருக்கிறது என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் மின்சாரம் பல இடங்களிலே கிடைக்கவில்லை. அதுக்கு கேட்டால் ஃபியூஸ் கேரியரை திருடிட்டான். இதெல்லாம் முட்டாள் கூட சொல்ல மாட்டான். ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு ஃபியூஸை தாண்டா பிடுங்க முடியும். யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகிற? வீர்னு சிரிப்பு வர மாதிரி ஜோக் அடிக்கிற. யூ ஆர் ரியலி a God gifted child. இந்த மின்சார தேவகண்டி கலைஞர் தளபதி உட்கார்ந்து இருந்தா 1 மணி நேரத்தில் இதை சால்வ் பண்ணி பாட்டிருப்போம். திமுகவை பொறுத்த மட்டிலும் இது ஒரு இயக்கம், ஒரு கட்சி கிடையாது. எங்களுக்கு என்று ஒரு கொள்கை இருக்கிறது. அதனால்தான் 77 ஆண்டு காலமாக இந்த இயக்கத்தை எவனாலும் தொட்டு பார்க்க முடியவில்லை என்பதை நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்வேன். அளவுக்கு விவரம் தெரிஞ்ச எங்கள்கிட்ட இவ்வளவு பொய் சொல்றிய. ஒண்ணும் தெரியாதவன்னா அவன் பக்கத்துல வந்து நின்றான்னா போட்டு. கரெக்டா 2 அமைச்சர்கள் இருக்கிறாங்க திருச்சியில. நீங்க களத்துல பணியாற்றிக்கிட்டு இருக்கிறீங்க, காலரை தூக்கி விட்டுக்கிறீங்க. ஆனாலும் திருச்சி கிழக்குங்கிறத தேடி வர்றாரு. அதான் நான் திருப்பி சொல்லணும், யாரோ தெரியாம ஐடியா கொடுத்துட்டாங்க, அதனால வராரு. பாவம் விட்டுருங்க. ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். பள்ளிகளில் கல்லூரிகளில் இத்தகைய சாதிக மோதல்களை தடுப்பதற்குரிய பல்வேறு நல்ல ஆலோசனைகளை நீதிபதி சந்துரு அவர்களுடைய தலைமையிலான அந்த ஆணையம் தமிழ்நாடு அரசுக்கு வழங்கியிருக்கிறது. ஏற்கனவே இருந்த தமிழ்நாடு அரசாங்கம் அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஸ்டாலின் அப்படி சொல்லும் போது சண்முகம் 8ஆம் தேதி இப்படி சொன்னாரு. நீங்க எப்படி சொல்றீங்க சார்? அவர்கிட்ட கேட்கறதுக்கு உங்களுக்கு கேட்க முடியல, இங்க வந்து கேக்குறீங்க. ஏன் வந்தா கேக்குறீங்க? உங்க நிருபர் அங்க இருக்காருல்ல, சென்னையில இல்லையா? கேட்கலையே, யாரும் கேட்கலையே. திமுக கூட்டணி என்றே ஒன்று இல்லை. திமுக கூட்டணி நாங்க இருக்கிற மாதிரின்றது இல்ல. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது இப்போது இல்லை. நான் இங்க பாரு 2 பிஸ்கட் போட்டேன், அவ்வளவு நன்றியோட இருக்கு. மனுஷங்க போடுறீங்களா? ஏன்டா போடுறீங்க?